வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil CBSE சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, hi நித்யா. Hi, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா? How was your Deepavali? Yes. Okay. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி சாப்டர். உங்களுக்கே வந்து படிச்சு ஒரு சாப்டர் இது, ரைட்? ஸோ வெரி ஃபியூ திங்ஸ் இன் திஸ் சாப்டர். ஸோ அது மட்டும் நீ வந்து படித்தா போதும். நான் சொல்கிறது நீ வந்து படித்தாலே போதும் ஃபார் யோர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இல்லை மேம் ஐ நீட் மோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் மை ஒன் ஷாட். ஓகே, ஸோ அதுலேயும் இதே மாதிரி டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருப்பேன். எஸ், ஸோ பசங்களா யாரெல்லாம் வந்து லைவை பார்க்குறீங்களோ மறக்காமல் அந்த என்ன சொல்லலாம், உங்களோட அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. மேம் ஐ ஆம் ப்ரெசன்ட், இல்லை அது வரைக்கும் எனக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுற அந்த இமோஜி மட்டும் நீங்கள் வந்து சாட்டில் போடுங்க. ஸோ தட் ஐ நோ எஸ் என் பசங்க எல்லாருமே வந்து ப்ரெசன்ட். கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த ஈஸியான மொக்கையான சாப்டர் படிக்கிறதுக்கு மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி அப்படிங்கிறது ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி சாட். ஓகே, எல்லாருமே சாட்டில் வெரி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ணும். எஸ் உலன் மேம். ஹாய் நித்யா. எஸ் only நித்யா இஸ் தேர். நித்யா மட்டும் தான் இருக்கிறாங்களா? சரி ஓகே பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா செஷனோட நோட்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சேட்டோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நீ வந்து யூஸ் பண்ணி யூ கேன் ஜாயின் தேர். ஓகே, எஸ். ஸோ ஹவ் வாஸ் யுவர் தீபாவளி பசங்களா? எப்படி தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? ஏன்னா என்னாச்சு? வாட் ஹேப்பன்? எஸ், இட் இஸ் வெரி ஓகே. சரி, நீங்கள் சொல்ல அப்படின்னாலும் கூட மை தீபாவளி வென்ட் கிரேட். ஓகே, எஸ். ஸோ பசங்களா கோஆர்டினேட் ஜாமெட்ரி நீங்கள் வந்து 9th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. இல்லை தேவை இருக்குது, பட் அவ்வளோவா தேவையில்லை. மாசா போச்சு மேம். ஓகே சூப்பர். எஸ், நான் வந்து மூவி பார்த்தேன் அண்ட் தட் வாஸ் மை மூவி. ஐ மீன் தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தது பைசன் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ். ஹாய் சௌந்தர்யா. ஹாய். ஓகே, குட் மேம். சௌந்தர்யாவோட தீபாவளி வென்ட் கிரேட் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சூப்பர் வெரி ஐ எம் வெரி கிளாட். எஸ், ஓகே நம்ம வந்து செஷன் போயிடலாமா? செஷன் போகலாம். ஏன்னா இந்த எனர்ஜி இஸ் வெரி, நான் வந்து ஐ நீட் டு டெல் யூ சம்திங். லைக் என்ன சொல்லலாம், நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கூட, இல்லாட்டி 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறீங்கன்னா கூட ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருந்தீங்க, அப்படின்னாச்சும் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் குட். ஓகே, இது வந்து என்ன சொல்லலாம், லைக் ஐ சா திஸ் சேட்டில் வந்து ஒரு சேட் நான் வந்து பார்த்தேன் என்னோடய கிளாஸில் தான். மேம் ஆளே இல்லாத இடத்துல வந்து ஏன் மேம் டீ ஆத்துறீங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட். ஓகே, அது வந்து நம்ம இங்கே வந்து நான் வந்து உங்களை வந்து வெரி ஈகர்லி ஐ வாண்ட் டு மீட் யூ கேஷ் அப்படின்னு வரும்போது நமக்கு அது கிடைக்காம இருக்கும்போது ஐ ஃபீல் கொஞ்சம் பேட். ஓகே, ஆனால் நான் ஐ வுட் டெல் யூ சம்திங். நான் ஐ ஹாவ் டேக்கன் 3 பேட்சஸ் இப்போ கண்டினியூஸ், இன்க்ளூடிங் யூ வந்து 3 பேட்சஸ். ஓகே, ஸோ இந்த 3 பேட்சஸ்லேயும் வந்து ஒன் ஆஃப் த எனர்ஜெட்டிக் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் தான். ஓகே, ஒன் ஆஃப் த எனர்ஜெட்டிக் பேட்ச். ஓகே, ஸோ செம்மையாக ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன ரொம்ப ஒரு சூப்பரான பசங்க நீங்கள். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ யா. எஸ், ஹாய் ஹாரிஷ். ஆமாம், லைட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் வந்து 10th இஸ் மை வெரி ஃபேவரட் கிளாஸ். ஓகே, வெரி மச் ஃபேவரட் கிளாஸ். எப்போ வந்து எனக்கு வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நல்லா தான் வருவாங்க. ஓகே, ஸோ அதனால் என் பசங்க வந்து ட்ரை டு சே சம்திங் இன் த சேட் ஸோ தட் சேட் ஃபீல்ஸ் அலைவ். ஓகே, ஸோ யா, I will recommend Bison. Even I watched Study 10. நானும் பார்த்துட்டேன்டா பைசன். நான் வந்து பார்த்துட்டேன். பைசன் இஸ் த மூவி ஐ saw and this தீ கொளுத்தி song is in my mind. தீ கொளுத்தி is in my மண்டக்குள்ளாரே ஓடிட்டே இருக்கு and it is very nice. நீங்கள் பார்க்கலன்னா one of the movie you have to watch. You will get motivation. Okay, ஒரு மோட்டிவேட்டடான ஒரு மூவி அது. ஓகே, ஸோ டைம் கிடைச்சா நீங்கள் எல்லாரும் பாருங்கள். எஸ், டூட் பார்த்துட்டீங்களா? டூட் பார்க்கல
அது எதுவும் எனக்கு பார்க்க தோணல. ஏன்னா எனக்கு அது ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐ நோ த ஸ்டோரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல், அதனால பார்க்கல. எஸ் எஸ் கீது பிரியா எஸ். ஹாய்டா ஹாய். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வித்தவுட் டிலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பசங்களா ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ பேசிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கோஆர்டினேட்ஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் recommending to everyone to watch. Okay, so x axis ல இருக்கிற coordinates எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? x axis. So டக்குன்னு சொல்லிருங்க. x axis ல இருக்கிற coordinates will always be of the form x, 0. அதே மாதிரி y axis ல இருக்கிற coordinate வந்து எப்பவுமே of the form 0, y. and இவங்கள வந்து நம்ம abscissa, யார் abscissa அப்படின்னு சொல்லுவோம்? First x coordinate abscissa அப்படிங்கிறதையும் y coordinate, yes, very good, very good. Y coordinate நம்ம வந்து y coordinate abscissa and ordinate, நானே வந்து மறந்துட்டேன். ஓகே, ordinate அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? Yes, yes. I am talking about dude. Oh, yes, yes, I understand, Harish. Yes, yes, da, yes. Okay, va? Okay, so these are the basic things. இல்லையா? Yes, ordinate, ordinate. என்ன சொல்றாங்க? Abscissa is x axis. Yes, study 10th as always, ma'am. Ordinate அப்படிங்கிறது y axis, ma'am. Abscissa அப்படிங்கிறது x axis. A, 0 x axis. Very good, very good. Yes. So இன்னொரு மெயினான விஷயம் அப்படிங்கிறது EQ distance. Okay, EQ distance. டேய் என்னடா இந்த EQ distance? EQ distance from this point அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த பாயிண்ட் நீ வச்சுக்கோ. ஓகே, ஸோ லெட் இட் பி P and இந்த பாயிண்ட் இஸ் A and this point is B. ஓகே, P is the EQ distance from A and B அப்படின்னா P வந்து EQ distance from A and B அப்படின்னா AP is equal to BP அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த distance is equal to இந்த distance அப்படிங்கிறது தான் EQ distance அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகே, let me tell you or let me ask you one question. ஒரு question நான் கேட்கிறேன். Is EQ distant to midpoint to same? Is EQ distance and midpoint the same? Yes, yes. Hi. வணக்கம் வாங்க. எஸ், நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஹாய் யாஸ்னா. ஹாய்டா கேமர் தமிழ், எப்படி இருக்கீங்க? நோ மேம், நோ. வெரி குட். எஸ், நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்ட வந்து டவுட், மேம் EQ distance நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம்ல? ஓகே, மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி क्वेश्चंस இருக்கு நினைக்கிறீங்களா? இருக்கும் which is equal mid point. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் அந்த மாதிரி நான் கேட்கல. EQ distance and mid point அந்த கான்செப்ட் வந்து சேமா. நீ EQ distance வந்து யூஸ் பண்ற டைம்ல வந்து சம்டைம்ஸ் EQ distance questionsல வந்து நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்க வேணும் இல்லையா? find a point which is EQ distance from this point and this point. So mid point அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்ட் தான். That's what I'm asking. Mid point to EQ distance எப்பவுமே சேம் வராது. ஓகே, some conditionல very few conditionல mid point யூஸ் பண்ணலாம். Every midpoints are EQ distant, but all the EQ distance. Yes, exactly. அதே தான் study 10th. So the answer is no. Okay, so the answer is no. And study 10th சொன்ன மாதிரி எல்லா midpointமே வந்து EQ distanceல தான் இருப்பாங்க. ஆனா EQ distanceல இருக்கிறது எல்லாருமே வந்து midpoint கிடையாது. Yes, very good. Okay, yes, Geethu Priya. Super. Yes. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து படிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து எக்ஸ், இங்கே வந்து எக்ஸ் இருக்குன்னு வச்சு, ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் A, B. ஓகே, ஸோ A, B. ஸோ A அப்படிங்கிறது இட் இஸ் த
perpendicular A அப்படிங்கிறது A is the perpendicular distance from y-axis. கரெக்டா? perpendicular distance from y-axis. y-axisல இருந்து perpendicular distance தான் வந்து A. And x-axisல இருந்து perpendicular distance தான் வந்து B. ஓகே, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So A and B அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. And next thing அப்படின்னா distance formula. அப்படியும் சொல்லலாம். எஸ், ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டு லைன் செக்மெண்டா கூட மாத்தலாம். ஓகே, எஸ். வெரி குட் நித்யா, வெரி குட். எஸ், அதுக்கும் வந்து இட் இஸ் a very correct explanation நித்யா. எஸ், வெரி குட், வெரி குட். ஓகே, so distance formula is root of x2 minus x1 plus y2 minus y1 square. Sorry, a root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட distance formula. ஓகேவா? ஸோ distance formula அதோட டெரிவேஷன் எல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அதனால இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. யூ கேன் டேக் வாட் எவர் த பாயிண்ட்ஸ். ஓகேவா? நீ வந்து இப்போ வந்து இங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ காமா பி அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் எய்தர் x1 and y1 as your x2 and y2 இது வந்து எடுக்கலாம். இல்லாட்டி x1 y1 இதையும் எடுக்கலாம். and y2 y1 அப்படின்னு கூட நீ எடுக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் சைன் வந்தாலும் இந்த ஸ்கொயர் வந்து அதை பாசிட்டிவா மாத்திடும். ஓகேவா? எப்பவுமே வந்து அதை வந்து பாசிட்டிவா மாத்திடும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ், ரைட்? சிம்பிள் தான். ரூட் நீங்கள் வந்து அந்த மிட் பாயிண்ட் அண்ட் ஈக்யூ டிஸ்டன்ஸ் நீங்கள் அந்த கான்செப்டே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதெல்லாம் வந்து வெரி ஈஸி, ரைட்? ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிறது ஒரு equation. And if it is from the origin, okay, so ஒரிஜின்ல இருந்து அப்படின்னா so that is 0,0 வரும். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x, y வரும். ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் 0 minus x the whole square plus 0 minus y the whole square. So that is equal to x square plus y square. Very easy, right? Very easy. Easy தான். நான் just revise தான் பண்றேன். I'm not teaching it again. We are just revising. Next பாருங்க, collinear points very important. உங்களோட question உங்களுக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல போன இயரோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ஒரு கொஸ்டின்ஸ் லைக் யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, தே லை ஆன் த சேம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் தே ஆர் லைங் ஆன் த சேம் லைன் அப்படின்னா இட் இஸ் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ற கான்செப்ட் எதுனா கொலீனியர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இஃப் த given points lies in the same line. இந்த லைன் கிடையாது. இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ இங்க ABC. ஓகே, ஸோ இது ABC வந்து ஒரே லைன்ல இருந்துச்சு அப்படின்னா we will say ABC are collinear points. ஸோ கொலினியாரிட்டி எப்படி நம்ம வந்து லைக் எப்படி என்ன சொல்லலாம், எப்படி அது ப்ரூவ் பண்றது? ஸோ AB plus BC is equal to AC. ஓகே, இது வந்து ஜஸ்ட் என்ன சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. So just keep in mind is that நான் ரெண்டு போர்ஷன், ஓகே, 2 portion of the line நான் ஆட் பண்ணா எனக்கு full portion கிடைக்கிற மாதிரி வந்துச்சுனாலே அது collinear. Yes Geethu Priya, super. All points on the same line is collinear. Super da. So இதுல வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். AB plus BC is equal to AC. So AB plus AC நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து AC கிடைக்கணும். Okay, is that clear? Yes, super. So உங்களுக்கு வந்து அந்த area of triangle அது கிடையாது. So this is the only thing you have to learn. Okay, இப்போ வந்து நம்ம வந்து section formula போவோமா? Section formula. டேய் பசங்களா, what is the section formula? Section formula போவோமா? Section formula. Okay, so section formula எப்படின்னா இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. there are 2 points. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நான் ஜாயின் பண்ணா I will get a line. ஓகேவா? எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு லைன் கிடைக்கும், என்னமோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன். அண்ட் இந்த லைனை வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது, அண்ட் இட் இஸ் P. ஓகே, ஸோ AP அண்ட் PB அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு லைன் செக்மெண்ட் அது வந்து மாத்துது. ஓகே, அண்ட் திஸ் P, இந்த P வந்து இந்த ABயை வந்து M1:M2 ரேஷியோ, இல்லாட்டி நீங்க வந்து M:N அப்படி படிச்சு எப்படி வேணாலும் படிங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே, M1:M2 அந்த ரேஷியோல கட் பண்றாங்க அப்படின்னா ஓகே.
So in the coordinate, what will be this coordinate அப்படிங்கறதா question. Okay, so what is this coordinate P? Point which is divided the line segment joined. Super mass உங்களுக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். Okay, so the thing is இப்போ வந்து நம்ம coordinate தான் இங்க கண்டுபிடிக்கணும். We are finding the coordinate P. Okay, so எப்படி எல்லாம் இங்க இருந்து questions வரலாம்? Ratios கண்டுபிடிக்கிறதுக்கு question வரலாம். Okay, so they will give the coordinate P coordinate கொடுத்து you have to find m is to m1 is to m2 நீ வந்து கண்டுபிடிக்கணும். இல்ல இப்போ வந்து ratios கொடுத்துட்டு you have to find the coordinate. Okay, so இது வந்து ரெண்டு questions வந்து நீ வந்து இதுல இருந்து expect பண்ணலாம். Okay, so இப்போ வந்து if I want to find the P coordinate, so P A, B, okay வா, நான் வந்து coordinate கண்டுபிடிக்கிறேன். So that is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. So this is our x coordinate, comma m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. This is our y coordinate. Okay va, so sometimes என்ன தெரியுமா சொல்லுவாங்க, okay so this இந்த லைன் வந்து x axis ல இருக்குது, இந்த x axis ல இருக்கிற இல்ல சரி அப்படி கிடையாது, ஒரு லைன் இருக்குது, அதுல வந்து x axis வந்து கட் பண்றாங்க, what is the coordinate அப்படி. so அங்க வந்து what you have to use அப்படினா, okay x coordinate கட் பண்ணது அப்படினா x, 0, right. so y coordinate is எனக்கு தெரியும் y coordinate will be 0. so அத நம்ம வந்து equate பண்ற மாதிரி நம்ம questions இருக்கு, we will solve it. okay, so இதுல வந்து ratios என்னன்னா m1 is to m2. suppose இப்போ வந்து இது coordinate கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ suppose நம்ம கிட்ட வந்து ratio கண்டுபிடிக்க சொல்றாங்க, if they are telling you to find the ratio அப்படினா we will take the ratio as k is to 1. okay, we will take the ratio as k is to 1 where k is equal to m1 by m2, where k is equal to m1 by m2. okay, so wherever you see இங்க வந்து m1 க்கு பதிலா இங்க என்ன வரும், k வரும். okay, so p is equal to kx2 plus x1 by k plus 1, comma k y2 plus y1 by k plus 1. so these are the இப்போ வந்து ratio 7:30 7:30 I will finish. okay, very easy chapter. no, okay, very easy chapter. 7:30 I will finish. okay, yes, சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஓகேவா, சோ அப்போ வந்து நம்மளோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் வந்து செக்ஷன் ஃபார்முலா. and you have to know that it is internal division. ஓகேவா, இன்டர்னல் டிவிஷன். ஸோ எக்ஸ்டர்னல் டிவிஷன் இருக்குதா மேம்? எஸ் இருக்குது. அப்படின்னா இந்த பாயிண்ட் பி எங்க தெரியுமா வரும், வெளியில வரும். ஓகே, அது இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, அது 11th தான் இருக்கு. ஓகேவா, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 equations. நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு 2 equation and it is very easy. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ திஸ் equation பாருங்க. ஸோ திஸ் equation நீங்க வந்து m1 is to m இன்டர்னல் டிவிஷன்னா என்னதுடா? ஓகே, ஸோ இன்டர்னல் டிவிஷன்னா ஒன்னது கிடையாது. இன்டர்னல்னா என்னதுப்பா மேம்? 6:45க்கு போயிடுவேன் மேம் டியூஷன். நீங்கள் போயிட்டு வாங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ கேன் சி. எஸ், வெரி கைண்ட் ஆஃப் நித்யா மேம், எனக்கு 6:45க்கு டியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேடா சலாம், நீ போயிட்டு வாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னா இன்டர்னல்னா என்னதுடா? உள்ள இருக்கிறது, ரைட்? இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இஸ் அவுட் சைட், இன்டர்னல் இஸ் இன்சைட், ரைட்? வெரி குட் கீது பிரியா. ஸோ இன்டர்னல் டிவிஷன் அப்படிங்கிற போது நம்மளோட பாயிண்ட் விச் கட்ஸ் த லைனோ, இந்த லைனை கட் பண்றாங்க இல்லையா, அது வந்து உள்ள இருக்கும் பி. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு இன்டர்னல் டிவிஷன். சப்போஸ் வெளியில கட் பண்ணுவாங்க மேம், எப்படி மேம் வெளியில? இது வரைக்கும் தான் மேம் லைன் இருக்கு, இது நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் அ லைன் செக்மெண்ட், யூ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் லைன். நோ, இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஏ பி அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க சி, இங்க கட் ஆகும் இந்த லைன். ஓகே, ஸோ இட் வில் கட் ஹியர், இந்த பி வந்து இங்க வரும். ஸோ அது தட் இஸ் எக்ஸ்டர்னல் டிவிஷன். அது இப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டாம். படிக்கிறது மட்டும் எனது இன்டர்னல் டிவிஷன். உள்ள வந்து டிவைட் பண்ணுவாங்க, இன்சைட் த லைன் செக்மெண்ட் தே வில் டிவைட். எஸ், ஹாய் பூபேஷ், எப்படி இருக்கீங்க பூபேஷ்? எஸ், ஓகே, சூப்பர்டா. ஓகே, சூப்பர், வெரி குட்.
இப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்பவுமே வந்து இப்போ m1 is to m2 இதுதான் வந்து நம்மளோட ரேஷியோ. ஓகே, so the coordinates I have to find is that a comma b இல்லையா? okay, so first is x coordinate that we know, so mx plus mx divided by m1 plus m2. okay, and next வந்து my plus my divided by m1 plus m2. ஓகேவா? எஸ், எக்ஸ்டர்னல்னா வெளியில டிவிஷன் வரும். ஓகே, ஸோ திஸ் லைன் வில் எக்ஸ்டெண்ட், நோ, வெளியில வந்து டிவைட், இந்த பி பாயிண்ட் வந்து வெளியில வந்துடும். பி அப்படிங்கிறது வெளியில வரும். இட் இஸ் இன்சைட் ஏபி. எக்ஸ்டர்னல்னா இந்த பி பாயிண்ட் வில் பி அவுட் சைட். தட்ஸ் இட். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் m1 and 2. ஃபர்ஸ்ட் 1க்கு அப்புறம் என்னது 2. ஓகே, 1 2 இங்க வருதா? 2 இங்க ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ இங்க வந்து 2 1. ஓகே, அதே மாதிரி 1 2 2 1. ஓகே, ஈக்குவேஷன் ஐ. ஸோ இது வந்து அப்படியே நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். தட்ஸ் இட். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? எனக்கு வந்து இது ஃபேவரட் பார்ட் அப்படிங்கிறது எனக்கு மிட் பாயிண்ட். ஐ லவ் மிட் பாயிண்ட். ஏன் தெரியல, எனக்கு வந்து மிட் பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். எஸ், ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன் அது ரொம்ப ஈஸி. ரெண்டுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? So midpoint of the line segment. Okay, so midpoint அப்படிங்கறபோது AB இது வந்து P. Okay, so that is AP is equal to BP. So இதோட ratio என்னதுப்பா வரும்? 1 1. Okay, the ratio will be 1:1 இல்லையா? So if I want to find the PA, B. Okay, midpoint நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I will just x1 plus x2 by 2 divide, comma y1 plus y2 by 2. So in the A coordinate வந்து x1 y1 and B coordinate வந்து x2 y2. Okay, so this is our midpoint. Yes, very good, very good. Okay, so இப்போ வந்து நம்ம வந்து sometimes some quadrilateral நம்ம கிட்ட prove பண்ண சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? we need to prove some quadrilaters இல்லையா? இது triangle prove பண்ணுங்க, இல்லாட்டி இது parallelogram prove பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பேரலலோகிராம் வந்து நமக்கு தேவை. ஓகே, பேரலலோகிராமோட என்ன சொல்லலாம், வாட் இஸ் த இப்போ வந்து நம்ம கிட்ட 4 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கோஆர்டினேட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட சொல்றாங்க, ஓகே, திஸ் ப்ரூவ் தட் தீஸ் டூ இந்த 4 கோஆர்டினேட்ஸ் மேக்ஸ் அ பேரலலோகிராம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ பேரலலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ், ரைட், ஆப்போசிட் சைட்ஸ் என்னவா இருக்கும்? பேரலலா இருக்கும். அண்ட் இட் வில் பி ஈக்குவல். இட் வில் பி ஈக்குவல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, திஸ் இஸ் அவர் பேரலலோகிராம். ஓகே, திஸ் இஸ் அவர் பேரலலோகிராம் ABCD. ஓகே, திஸ் இஸ் அவர் பேரலலோகிராம். So in the side DC and AB will be equal. There will be parallel. Yes, yes. Hi Venkat. Yes, Kayal. Kabilan, correct? Kabilan, yes. Opposite sides are equal in length and parallel. Very good, very good. So idu vandu என்ன சொல்லலாம்? This is fine. Okay. So இன்னொரு விஷயம் இருக்கு. What is that விஷயம்? What is the விஷயம் is here? இவங்களோட டயகனல்ஸ். ஓகே, இவங்களோட டயகனல்ஸ் இவங்களோட டயகனல்ஸ் வந்து இன்டர்செக்ட் அட் சேம் பாயிண்ட், விச் மீன்ஸ் ஏசியோட மிட் பாயிண்ட். ஓகே, அண்ட் பிடியோட மிட் பாயிண்ட் வில் பி சேம். புரியுதுங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே, டயகனல் மேம். மேம் ஒரு டவுட், லென்த்தா கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா போடுது? லென்த் கொஸ்டின் புரியலடா. லென்த் கொஸ்டினுக்கு எந்த ஃபார்ம்? லென்த் இஸ் ஆல்வேஸ், லென்த் டிஸ்டன்ஸ் எல்லாமே சேம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, லென்த் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, யாரோ சொன்னாங்களே டயகனல்ஸோட, இப்போ இது வந்து இட் இஸ் மீட்டிங் அட் அ பாயிண்ட் P அப்படின்னு வச்சுக்கோயேன். P அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவங்க வந்து மீட் பண்றாங்க. ஸோ இவங்களோட மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? இட் வில் பி சேம். ஓகே, இட் வில் பி சேம்.
ஓகே இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் ஓகே நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்கொயர்னா ஆல் தி சைட்ஸ் வில் பி ஈக்குவல் ஓகே டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் டயகனல்ஸோட லென்த் ஈக்குவலா இருக்கும் எஸ் ஆர் நோ ஸோ அப்புறமேல் வந்து ராம்பஸ்க்கு என்னதுடா ராம்பஸ் ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல் ஆனா டயகனல்ஸ் வில் நாட் பி ஈக்குவல் ஓகே ராம்பஸ் அண்ட் ஸ்கொயர் பார்த்துக்கோங்க ராம்பஸ் ராம்பஸ் வந்து இந்த மாதிரி காஜு கட்லி மாதிரி இருக்கும் ஓகே காஜு கட்லி ஓகே ஆல் சைட்ஸ் வந்து சேமா இருக்கும் ஆனா வந்து டயகனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஒன்ட் பி ஈக்குவல் ஓகே டயகனல்ஸ் d1 இஸ் நாட் ஈக்குவல் டு d2 ஆனா ஸ்கொயர்லயோ ஸ்கொயர்ல வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் டயகனல்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஈச் அதர் டயகனல்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஈச் அதர் ஓகேவா எஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸோ நெக்ஸ்ட் ட்ரெப்பீசியம் ஸோ ட்ரெப்பீசியம் வந்து ட்ரெப்பீசியத்தில் வந்து யூ நீட் டு நோ தி இக்குவேஷன் ஆஸ் வெல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே ஸோ இது வந்து ட்ரெப்பீசி அப்படின்னா ஒரு பெயர் வந்து பேரலாக இருக்கும் ஓகேவா திஸ் வில் பி பேரலல் அண்ட் இது வந்து அன்பேரலல் இந்த ஒரு பெயர் வந்து பேரலாக இருக்கும் ஒன்லி ஒன் பெயர் பேரலல் parallel இருக்கும் yes all sides and diagonals are equal in square super yes very good so next வந்து equilateral triangle அப்படினா equilateral triangle all the sides are equal isosceles triangle அப்படினா only two sides are equal ஓகேவா and என்ன சொல்லலாம் அட்லீஸ்ட் வந்து அந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஸ்லோப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லடா ஸ்லோப் 11th தான் இருக்கு ஸோ யூ கேன் ஜஸ்ட் கொலீனியர் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நீ ஸ்லோப் வச்சு நீ வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகே ஸோ ஸ்லோப் அப்படின்னா இட் இஸ் தி இன்க்ளினேஷன் லைக் சம் இன்க்ளினேஷன் இருந்தால் தான் அங்கே ஸ்லோப் இருக்குது ரைட் ஸோ கொலீனியர்னா இட் லைஸ் ஆன் தி சேம் லைன் அங்கே வந்து ஸ்லோப்பே கிடையாது எந்த இன்க்ளினேஷனும் கிடையாது ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைக் கொலீனியர் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி கொலீனியர் லைன்ஸ் வில் ஆல்வேஸ் பி 0 இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் தான் படிக்கும் பட் இருந்தாலும் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிக்கணும் இல்லையா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் இயரில் போயிட்டு மேம் உங்கள் ஸ்கூலில் மேம் வந்து கேட்கும்போது எஸ் மேம் கொலீனியரில் வந்து ஸ்லோப் 0 அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லணும் ஓகேவா எஸ் ஓகே ஸோ இப்போ வந்து இவ்வளோதான் ஓகே ஸோ செக்ஷன் ஃபார்மில் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புதுசா சொல்றேன் இல்லடா அது வந்து என்னன்னா 11th நீங்க படிப்பீங்க இதே சேம் இதை வந்து நீங்க 11th படிப்பீங்க ஓகே கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இப்போ இது வந்து 2D படிக்கிறீங்க அந்த டைம்ல நீங்க வந்து 3D படிப்பீங்க ஸோ எக்ஸ் ஒய் செட் வரும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே சேம் மற்றபடி எவ்ரி திங் இஸ் சேம் ஸோ பசங்களை இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இது வந்து நம்ம இப்போ படிச்சோம் இல்லையா இப்போ ஜஸ்ட் நவ் வி செட் நோ அதே ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணோம் ஓகே ஸோ ஐ வில் கிவ் யூ 45 செகண்ட்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணோம் எப்படிடா ஆன்சர் பண்ணணும் நீங்கள் வந்து இதில் எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சர் நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் ஏபிசின்னு போடணும் ஓகேவா எஸ் ஸோ ஸ்டார்ட் ட்ரை டு ஆன்சர் yes very good எஸ் ஹாய் ஸ்பைடி எப்படிப்பா இருக்கீங்க ஏவா ஓகே முடிஞ்சிச்சு ஓகே ஸோ என்ன சொல்றாங்க parallelogram அப்படின்னாங்களா parallelogram என்னடா அது
ஓகே ஸோ PQRS அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ PQR எப்படி வேணாலும் நீ நேம் பண்ணலாம் PQRS அப்படி கூட நேம் பண்ணலாம் கீழே இருந்து எப்படி வேணாலும் நேம் பண்ணலாம் ஸோ P அப்படிங்கிறது 3,4 ரைட் அண்ட் Q அப்படிங்கிறது -2,3 and R அப்படிங்கிறது -3, -2 and the coordinate of fourth vertex SR அப்படின்னு கேட்குறாங்க. You need to find the value of C. Okay. Yes. So இப்போதான் நம்ம வந்து படிச்சோம் that is diagonals வந்து intersect at each other. Okay. ஒரு பாயிண்ட் அவங்களோட மிட் பாயிண்ட் வந்து சேமா இருக்கும் இல்லையா ஸோ இவங்களோட மிட் பாயிண்ட் இப்போ என்ன சொல்ல SQவோட மிட் பாயிண்டும் PRோட மிட் பாயிண்ட் வந்து மேம் ஒரு மினிட் ஓகே மிட் பாயிண்டோட ஒரு இதுவும் வந்து எஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது வந்து சேமா இருக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆர் ஓகேவா மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆர் ஸோ தட் இஸ் என்னப்பா வரும் ஸோ இஃப் ஐ கிவ் இதுக்கு வந்து நான் x1 y1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் இதுக்கு வந்து நான் x2 y2 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ x1 plus so that is 3 minus 3 divided by 2 comma 4 minus 2 by 2 okay so 0 comma 4 minus 2 is 2 2 by 1 is 1 okay so this is the midpoint இதுதான் வந்து midpoint of PR இதே midpoint தான் யாருக்கும் வரும் SQ க்கும் கரெக்ட்டா SQ yes SQ க்கும் வரும் இல்லையா so SQ midpoint of SQ இல்லாட்டி QS whatever it is so அது எப்படிப்பா நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த கோஆர்டினேட் let it be x, y okay so that is x plus x minus 2 by 2 is equal to 0 okay and y plus 3 by 2 is equal to 1 okay so இது என்னப்பா வரும் x minus 2 is equal to 0 x ஓட வேல்யூ வந்து 2 வரும் yes or no and y plus 3 is equal to 2 y oda value will be 2 minus 3 y is equal to minus 1 okay so x comma y is equal to 2 comma minus 1 option C easy right yes very good okay tuition போய்டுவாங்க நல்லா படிச்சிட்டு திரும்பி வாங்க yes okay டா okay இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி பண்ணுவோமா yes இது வந்து சூப்பரான கேஸ் பேஸ் ஸ்டடி ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கதை தான் ஏ டைலிங் ஆர் எ டெசலேஷன் ஆஃப் அ ஃபிளாட் சர்ஃபேஸ் இஸ் கவரிங் அ பிளேன் யூசிங் ஒன் ஆர் மோர் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் கால்டு டைல்ஸ் வித் நோ ஓவர்லாப்ஸ் அண்ட் நோ கேப்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டெசலேஷன்ஸ் வேர் யூஸ்ட் இன் ஏன்ஷியன்ட் ரோம் and in Islamic art you may find tessellation patterns on floors walls paintings etc. Shown below is the tiled floor in the Archaeological Museum of Seville and made using squares, triangle, hexagon. இதெல்லாம் வந்து சொல்லி ஐயோ இப்போ இதில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ண கிடையாது அவங்களே எல்லாம் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க எஸ் ஜெகன் ஹாய்டா ஹாய் எஸ் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் அவங்க வந்து சும்மா அவங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இது கொடுத்துருக்காங்க ஓகே தே ஆர் ஆல்ரெடி கிவன் ஓகே So first question பாருங்க a craftsman thought of making a floor pattern after being inspired by the above design. To ensure the accuracy in his work, he made the pattern on the Cartesian plane. He used regular octagons, squares, triangles for his floor tessellation. Okay, yes. So using the figure to answer the questions that follows. Okay. First question, what is the length of the line segment joining the points B and F? B and F. So first we need to find where is B. உங்களுக்கு இந்த figure is clear, huh? Is this picture clear for you? இல்லனா இது வந்து நெட்லயே இருக்கு okay so it's in the internet you can take and keep it with you and answer பண்ணுங்க okay so B அப்படிங்கற point is here da so B is here okay so B is here எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது okay so இதுதான் வந்து 1 so 1 2 so B coordinate வந்து பாத்தீங்கன்னா 1 2 நான் இங்க எழுதுறேன் B is equal to 1 2 ஓகேவா yes
Okay. So next வந்து F. So இதுல இருந்து நீங்க F கண்டுபிடிங்க. F is here. Okay, F is here. So நீ x axis ல இருக்கிறது தான் நம்மளோட x coordinate. So here இப்போ வந்து நீ இதுதான் நம்மளோட x axis. Okay, this is our x axis and this is our y. So F ல இருந்து ஒரு diagonal you have to draw. உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா. So இங்க வந்து -2 வருதா? So -2 காமா இங்க வந்து என்னடா வருது? 9. கரெக்ட்டா? 9. எனக்கே தெரிய மாட்டேங்குது. Okay, so F point அப்படிங்கிறது -2, 9. Okay, so you need to find the distance, length. So this is what Geetu Priya was asking, right? What is the length of the line segment? Length அப்படினா you have to use distance formula, right? You have to use distance formula. Okay, so நம்மளோட coordinates என்னதுடா? Coordinates B is equal to 1, 2, B is equal to 1, 2 and F அப்படிங்கிறது -2, 9. -2, 9. Okay, so the length அப்படிங்கிறது BF is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So that is equal to root of. So இதுக்கு வந்து நான் x1, y1 and x2, y2 அப்படின்னு நேம் கொடுக்கிறேன். So -2 minus -2 minus 1 -3. So -3 the whole square plus 9 minus 2 that is 7 the whole square. Okay, so that will be equal to root of 9 plus 49. So you will get 58. I mean square root of 58 units அப்படின்னு நம்ம எழுதணும். Okay, ஐயோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மறந்துட்டேன். C is the answer. Yes, 100%. யார் first? Rajesh. A is first. Yes. Okay, நம்ம நித்யா is first. Okay, is that clear? Clear-na clear-னு சொல்லிடுங்க. Okay, so நமக்கு வந்து இதோட length அப்படிங்கிறது we got it as, so the length of BF அப்படிங்கிறது root 58 units. Units நீங்க எழுத மறக்க கூடாது. Units. அதுக்கு units பதிலா சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், அந்த மீட்டர், டெசிமீட்டர், அந்த மில்லிமீட்டர்லாம் எழுதக்கூடாது. Just units. Okay? Yes. So we will go for the next question. Next question போலாமா? Yes. Is that clear? The first question clear na? Clear, ma'am. Good, ma'am. Super, ma'am. Excellent, ma'am. அப்படியெல்லாம் சொல்லாட்டி கூட ஓகே அப்படின்னு சொல்லுங்க. ஓகே மேம் இட் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. எஸ், எஸ் எஸ் ஓகே. ஸோ இது பாருங்க, the center set, okay, the center set of the figure will be the point of intersection of the diagonals of the quadrilateral this. Then what is the coordinates of set? Okay, yes. இப்போ என்ன சொல்றாங்க? Okay, so WXOP, W, this is W. எனக்கு சத்தியமா எனக்கு கண்ணு தெரியல. 1 2 3 4 5 6. Okay, so this is -6, 2. Okay, W, capital W. இது வந்து X. Okay, so that is 1 2 3 4. So இது வந்து 4, 0. Actually I think I'm blind.
Thank you, Kabilan. It means a lot. It is helpful for me. I am very grateful. இது போதும் எனக்கு, இது போதும். நான் உங்களுக்காக நான் என்னோட உயிரை கூட நான் அப்படி உயிர் கொடுக்க எனக்கு பயம் இருந்தாலும் ஐ வில் கிவ் மை 100%. ஓகே, இந்த மாதிரி என்ன சொல்லலாம், ஸ்வீட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏன்னா வந்து திருப்பியும் வந்து எனக்கு வந்து வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நான் 10th கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயார். ஓகே, எஸ், தேங்க்யூ கபிலன். வெரி கிரேட்ஃபுல் டு டீச் யூ கைஸ். ஓகே, எஸ். இங்க பாருங்க, இது வந்து 4,0 வருமா? ஓகே, ஸோ தட் இஸ் அவர் எக்ஸ். where is O? O is here. Okay, O வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 5 வருது. X coordinate is 5 and இது அப்படியே பாத்தீங்கன்னா it is 9 here. Correct? It is 9. So 5,9. Okay. சரி, next என்னப்பா கொடுத்திருக்காங்க? OP கொடுத்திருக்காங்களா? P. So P is here. Okay, P ஓட X coordinate பாத்தீங்கன்னா 3. Okay, and 11 is the Y coordinate. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏதோ வந்து பண்ணுது, இது ஒரு குவாட்ரிலேட்டரல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த குவாட்ரிலேட்டரல். பசங்களா, இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுது? மேம், ஒரு ரயில் வண்டி மாதிரி தோணும். டேய், இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸும் வில் பி சேம் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஓகே, எஸ். ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டயகனலோட இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ இந்த டயகனலோட ஓகே, ஸோ இந்த டயகனல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we have to confirm. ஓகே, இது வந்து எந்த மாதிரி குவாட்ரிலேட்டர் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்டே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இல்லாட்டி பேரலலோகிராம். இதுல ரெண்டுல ஏதாச்சும் தான் எனக்கு தோணுது இல்லையா? ஏன்னா செட் அப்படிங்கிறது இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ். இன்டர்செக்ஷன் எங்க வந்து டயகனல்ஸ் மீட் பண்றாங்களோ அங்கதான் அதோட செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we will just find this distance. இந்த distance நான் வந்து calculate பண்றேன். ஸோ that is wx. ஓகே, wx is equal to root of 4 plus 6 அப்படிங்கிறது 10 இல்லையா? ஸோ 10 square plus 2 square அப்படிங்கிறது 2 square. Okay, so that is equal to 100 plus 4 which is equal to 104. 104 கிடைக்குதா? 104 கிடைக்குது. இங்க பாருங்க, this is 4. இது ஓகே, இது -4. ஓகே, -4. டே பசங்களா, அது -4. நான் வந்து எனக்கு கண்ணு தெரியல அதனால. ஓகே, so that is equal to -6 plus 6 the whole square plus 2 square வரும். Okay, so that is equal to இது வந்து 2 square வரும் which is 4. இங்கேயும் 4 வரும். 4 plus 4 is 8. So root 8 வரும் இல்லையா? root 8. So அதே மாதிரி நான் வந்து இந்த OP நான் வந்து செக் பண்றேன். OP is just checking, okay, whether I need to confirm the quadrilateral, right? So இது வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது இது x coordinate. So 5 minus 3. So that is 2 square வரும். அதே மாதிரி 9 minus 11 is also -2 the whole square. So 2 square நான் எழுதிக்கிறேன். root 8 வருது. So opposite sides are equal. Okay, opposite sides are equal. So அதே மாதிரி இந்த சைடும் நான் ஈக்குவலா இல்லைன்னு நான் வந்து செக் பண்ணேன். Next I will check the diagonals. Okay, so first I will just check the diagonals first. So diagonals வந்து -6. ஓகே, -6 இல்லாட்டி நம்ம இப்படி எழுதலாமா? 5 minus 5 plus 6 the whole square. Okay, I'm going to find the diagonal WO. Okay, WO diagonals check பண்றேன். So root of plus. So 9 minus 2 the whole square. So this is equal to root of இது வந்து 11 square plus 9 minus 2 is 7 square. So which is 49 வரும். இங்க வந்து 121 வரும் இல்லையா? 121. So it will be 9 plus 1 0 10 வரும்.
இங்க 1 வரும் 2 3 7 170 வரும். let it be. அதே மாதிரி px so px is equal, இது எல்லாம் எதுக்கு பண்ண, we have to confirm the quadrilateral first, rectangular parallelogram இல்லையா. okay, so that is 3 minus 1 3 minus 4 the whole square plus 11 square வரும். okay, so 3 minus the whole square, 3 minus 4 என்னடா வரும், 3 minus 1, that is 1 square plus 121. So diagonal d1 is not equal to d2. Diagonal d1 is not equal to d2. அப்ப இது என்னது? What is this? This is a quadrilateral, which is this is a parallelogram. Yes or no? உங்களுக்கு கரெக்ட்டா வருதா இல்லையா சொல்லுங்க பாப்போம். So are you getting? So minus 6 5. So minus 6 minus 5 வரும் இல்லையா? Yes. If you having any doubt, please let me know. என்கிட்ட வந்து சொல்லணும், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லணும். So the px அப்படிங்கிறது it is one of the diagonals. So the d1 நான் எடுக்கிறேன், இது வந்து நான் d2 நான் எடுக்கிறேன். So diagonal d1 is not equal to d2. கிடைச்சுச்சா? So diagonals equal இல்ல, opposite sides are equal இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து quadrilateral, அவங்க வந்து parallelogram. Yes or no? இப்பதான் நம்ம வந்து படிச்சோம். They are parallelogram. So since d1 வந்து இங்க எனக்கு 121 plus 123 வருது, எனக்கு வந்து அங்க 170 வருது. Yes. So 49 plus 121 is not the correct answer. Yes, clear. Okay. So அப்ப வந்து first by பாக்கும்போது நமக்கு தெரியும், okay, so this is a rectangle மாதிரியே இருக்குதே, அப்ப இது parallelogram தானே, அந்த மாதிரி தானே இப்ப வந்துச்சு. Okay, so the given quadrilateral WXOP is a parallelogram. Okay, நீங்களே செக் பண்ணிக்கோங்க, நம்ம செக் என்னடா இது. Okay, so this is a parallelogram. So D1 is not equal to D2, but midpoint of D1 is equal to midpoint of D2. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டா இது பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து லைக் இன் ரெக்டாங்கிள் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு இப்போ இல்லை படிக்கிறதுக்கு. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. ஸோ த ஒன்லி வே இஸ் டு தட், இப்போ இதுதான் இதோட என்னது Z. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செட் கோஆர்டினேட். இந்த செட் கோஆர்டினேட் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ், ரைட்? இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ் அந்த பாயிண்ட் தான் செட் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் என்ன, நமக்கு தெரியும் parallelogram-ஓட மிட் பாயிண்ட்ஸ், டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சேம் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு டூ. யாராச்சும் ஒருத்தங்களோட மிட் பாயிண்ட் நீங்க வந்து கண்டுபிடிக்கல. ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் யாரோடது கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து இங்க WO. So midpoint of WO will be the Z coordinate. Okay. So minus 6 plus 5 divided by 2 is equal to minus 1 by 2. And 2 plus 9 by 2 is equal to 11 by 2. 9, 10. So the coordinates. So Z coordinates வந்து பாத்தீங்கன்னா minus 1 by 2 and 11 by 2. Yes. Clear? ஓகேவா பசங்களா? இஸ் தட் கிளியர்? minus 1 by 2 and 11 by 2 எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்களா? ஸோ பட் ஃபிகர் வைஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இட்ஸ் லுக்ஸ் லைக் அ ரெக்டாங்கிள், ரைட்? பட் இட்ஸ் நாட். ஸோ நம்ம வந்து இதோட டயகனல்ஸ் நம்ம வந்து செக் பண்ணோம், இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ டயகனல்ஸ் ஈக்குவல் இல்லாத பட்சம் இட் இஸ் நாட் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து டயகனல்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, டயகனல்ஸ் வில் பி ஈக்குவல். இப்போ வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? For all the opposite sides equal னு prove பண்ணும். Second thing வந்து diagonals equal னு prove பண்ணும். அதே oppositeல தான் வந்து parallelogram. Okay, I hope it is clear. Yes, so நம்ம next questionக்கு நம்ம வந்து போறோம். What are the coordinates of the point on y-axis which is equidistant from A and G? Okay, very good question. So இப்போ வந்து பாருங்க, we need to find A here. Okay, so A is here. A வந்து பாத்தீங்கன்னா 1 minus 2. So minus 2 comma 2. 1 2. Okay, so this is A. இதுதான் வந்து A.
and G அப்படிங்கிறது point is here. G அப்படிங்கிறது here. Okay, so G வந்து பாத்தீங்கன்னா G is 1 2 3 4. So G அப்படிங்கிறது -4, 7. So this is G. Okay, and இது வந்து இந்த ரெண்டு இதுக்கும் வந்து எங்கேயோ ஒரு point which is on y axis which is of the form 0, x. Okay, so let it be some y dash அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். Okay, so we need to find what are the coordinates. What are the coordinates of the point on the y axis which is equidistant from A and G. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு வந்து equidistance வந்து நமக்கு கண்டுபிடிக்கும் இல்லையா? Yes, so இங்க பாருங்க third question. So third question or partல first இந்த question நான் வந்து answer பண்ண போறேன். So that is equidistance ன்னு சொல்லிருக்காங்களா? So AY dash is equal to GY dash. கரெக்டா இப்படி எழுதலாமா? equidistance அப்படிங்கறாங்க. AY dash is equal to G dash. So இந்த G dash அப்படிங்கற point வந்து 0, 0, y. C point அப்படிங்கிறது y dash அப்படிங்கிறது because it's on the y axis இல்லையா? So what are the x A coordinate வந்து என்னதுனா A coordinate இங்க எழுதுறேன். So A is equal to -2, 2 and G is equal to -4, 7. Okay, so இது வந்து நம்ம வந்து இது பண்ணுவோமா? Yes, so that is AY square. நான் வந்து square பண்ணேன். ஏன் square பண்றீங்க மேம்? Why are you squaring it? Because we have a square root. Square root இருக்குது இல்லையா? So root of x2 minus x1 அந்த square root நம்ம ஸ்பீடா போணுமா? சரி, ஸ்பீடா போனா மெதுவா எடுக்க சொல்லுங்க. மெதுவா போனா ஸ்பீடா. ஓகே, ஐ வில் ஒரு இதுல வந்து நான் எடுக்கிறேன். எஸ் நந்து, ஐ வில் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ A கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் திஸ். ஸோ இது வந்து x1 y1 அண்ட் இதை வந்து நான் வந்து x2 y2 அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் AY இது வந்து எப்படி வரும்? 0 மைனஸ், ஸோ -2 the whole square plus y minus 2 the whole square is equal to next வந்து பாத்தீங்கன்னா G இது so that is -4 the whole square plus y minus 7 the whole square. Okay, so that it will become 4 plus y square plus 4 minus 2 4y வரும். So 4y is equal to 16 plus y square plus 49 minus 14y. Okay, இது வரைக்கும் ஓகேவா? Yes, so y square and y square cancel பண்ணலாமா? அவங்க மட்டும் தான் cancel பண்ண முடியும். So 8 minus 4y is equal to 16. இங்க வந்து 5 வரும் and 4 5 6, so 65 minus 14y you will get. Yes, so rearrange பண்ணுங்க. 14y minus 4y is equal to 65 minus 8. So இது வந்து 10y வரும். இங்க வந்து I think you will get 57 here. So y ஓட value will be 5.7. So what will be the coordinate? So coordinate will be 0, 5.7. Yes, clear? Okay. So next question பாருங்க. இது நம்ம done. Okay, இது done. What? இது வந்து or question. What is the area of the trapezium? AFG. What is the area of the trapezium? So AFGH. Okay, so first of all, what is the equation? Area find பண்றதுக்கு equation என்னதுடா? Area of trapezium, area of தெரியலனா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. Area of trapezium is equal to half into A plus B into H. Okay, so what is this A plus B? இது வந்து opposite sideல இருக்கிற. So we have one parallel sides, right? So on the parallel and opposite sides oda length. Parallel and opposite sides oda length and H is the height. Okay, H is the perpendicular distance. I will show you. Okay, இப்போ இங்க பாருங்க. So we need to find A, B and H here. Okay, சரி, இப்போ வந்து we have A and G here. F வந்து என்ன பவர்? F வந்து பாத்தீங்கன்னா -2, -2, 9.
Okay, this is F. Okay, next F, G, H வந்து இங்க வரும். Okay, H வந்து பாத்தீங்கன்னா -4. So -4, 4 வரும். 1 2 3 1 2 3 4 5. Okay, 4. Okay வா? Yes, so the trapezium is this. Okay, சரி. இப்போ வந்து A அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்மளோட which is the sides which is parallel. Yes pa, yes pa Nandu. Yes. Okay. I'm very glad only. Okay. And I will take every good suggestions from you. Okay, எனக்கு ஸ்லோவா போகுது அப்படின்னா நீங்க வந்து சொல்லணும், ஸ்பீடா போறீங்கன்னா அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். ஓகே, அதுக்கெல்லாம் எதுக்குமே நான் வந்து கோச்சிக்க மாட்டேன். ஓகே, ஸோ we need to find A here. A length அப்படிங்கிறது A to F. ஓகே, இங்க பாருங்க, listen very carefully. A length அப்படிங்கிறது length A. ஓகே, ஸோ that is அப்படிங்கிறது A to F. AF ஓட length. ஓகே, ஏன்னா நீங்க வந்து இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்க போறீங்களா? தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து y ஆக்சிஸ். ஸோ இட் இஸ் parallel to y ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் perpendicular to x ஆக்சிஸ். ஸோ அது வந்து y ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் தான் அது. இப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து 9. இங்க வந்து the highest point is 9 here. ஸோ 9 minus. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா it is 2. So that is equal to 7. So A will be equal to 7. அவ்வளவுதான். Okay, you don't have to use distance formula for this. நீ வந்து இந்த பிளேன்ல இருந்தே இந்த ஃபிகர்ல இருந்தே you can find A. பசங்களா, அப்படினா B ஓட வேல்யூ சொல்லுங்க பாப்போம். B ஓட வேல்யூ. So B ஓட வேல்யூ is this. So what is the highest point here? 7. 7. Okay, what is the lowest point here? It is 4. இங்க வந்து 7 and 4. So 7 minus 4, that is equal to 3. That's it. That's it. So A oda value is 3 and B oda value is 7. இப்போ பாருங்க, next we have to find the height. So height அப்படிங்கிறது it is the perpendicular distance. This distance. Okay, perpendicular distance. So இங்க வந்து நீ என்ன எடுக்கணும்? You have to take the x axis here. இது வந்து x axis you have to take. Okay, so that is we have இங்க வந்து -4 இருக்கா, நீ வந்து you have to take the நம்ம distance தான் எடுக்கணும். Okay, we are taking the distance. Distance எடுக்கிறனால you don't have to take the என்ன சொல்லலாம், நீ வந்து அந்த சைன் எதுவும் எடுக்க தேவையில்லை. டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து 4 இருக்கா, இங்க வந்து the last is 2. Okay, so h is equal to 4 minus 2. So that is equal to 2. So நீ இங்கே பாரு, ஸோ இங்க இருந்து இது 4 தான், இங்க வந்து 2. Okay, so this is first block, this is second block. So 1 2 2 units போய் 2 யூனிட்ஸ்க்கு அப்புறம் 2 வருது, இல்லாட்டி 2 யூனிட்ஸ்க்கு அப்புறம் 4 வருது. So you don't have to take the negative value here. Okay, clear? இப்போ நமக்கு வந்து A B எல்லாமே கிடைச்சிருக்கு. So you have to just என்ன சொல்லலாம், substitute பண்ண போகுது. What is A? 7. What is B? 3. What is the height பசங்களா? 2. Okay, so 2 2 cancel போயிடும் and 10 square units is the answer. இப்போ இதுக்கு units போட முடியுமா? முடியாது. Okay, you are trying to find the area of the trapezium here. So 10 square units அப்படின்னு போடணும். ஓகேவா? கிளியரா? Yes, yes, fine. Okay. So next நம்ம வந்து இப்போ இந்த question இதோட முடிஞ்சிச்சு. Next question பாருங்க. Okay, so what is the ratio in which the line segment joining 2, -3 and 5, 6 is divided by x-axis? Okay, என்ன சொல்றாங்க? ஒரு line segment is there. Okay, so the line segment 2, -3 and 5, 6. Okay, so இந்த line segment வந்து yes, good evening Nadesh, correct? Yes, good evening pa, good evening. So இந்த line segment வந்து ஒரு line which is x axis. Okay, இது வந்து x axis, இது x axis இப்படி வராது, x axis எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லைன் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த லைன் செக்மெண்ட். ஸோ லெட் இட் பி ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எந்த பாயிண்ட் வந்தும் இட் வில் பி ஆஃப் த ஃபார்ம் x, 0. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரேஷியோ ஹியர். நீ வந்து ரேஷியோ கண்டுபிடி. விச் ஃபார்முலா யூ ஹேவ் டு யூஸ்? k:1 ஃபார்முலா. Okay, so kx2 plus kx1 divided by k plus 1, comma ky2 plus ky1 divided by k plus 1.
ஓகே, ஸோ பசங்களை இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு இல்லாட்டி எக்ஸ் கோஆர்டினேட் இல்லாட்டி ஒய் கோஆர்டினேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா பசங்களை இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் தான் அங்க இருக்கும், ஒய் கோஆர்டினேட் இருக்காது. ஸோ ஒய் கோஆர்டினேட் வில் ஆல்வேஸ் பி 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் கோஆர்டினேட்டை வந்து இந்த 0வால ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, so here இதுக்கு வந்து x1 y1 x2 y2 அப்படின்னு நான் வந்து substitute பண்றேன். okay, so I will just substitute only in the y coordinate sessionல. very good Natesh, very good, super டா. so இந்த y coordinate, this is our y coordinate, அந்த y coordinate இருக்கிற இடத்துல மட்டும் தான் நான் substitution பண்ண போறேன். yes, so that is k into, so y2 அப்படிங்கிறது 6k minus 3 divided by k plus 1, that is equal to 0. So இது வந்து அந்த சைடு போகும்போது 0 ஆயிருமா? So 6k minus 3 is equal to 0. 6k is equal to 3. k is equal to 3 by 6. Cancel பண்ணீங்க அப்படின்னா 1 by 2 வரும். Okay. So I know that k is equal to m1 by m2. So m1 by m2 is equal to 1 by 2. m1 is to m2 is equal to 1 is to 2. Option A. Yes. ஓகேவா, சிம்பிள் கொஸ்டின். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ எது தெரிஞ்சிருக்கிற வேல்யூ, எந்த கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட்டோ ஒய் கோஆர்டினேட்டோ, சம்டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் சொல்லுவாங்க. வெரி குட் நதீஷ். எஸ், கே இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் தி ஆன்சர். சூப்பர்டா, வெரி குட். ஓகே, இது பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஒரு அப்ளிகேஷன் லெவல் கொஸ்டின் மாதிரி. அவ்வளோ வந்து நீ திங்க் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் நீ திங்க் பண்ண அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். A point xy is at a distance 5 units from the origin. How many such points lies in the third quadrant? என்ன சொல்றாங்க? mathக்கு you can. Okay, RD Sharma is good. ஆர்டி சர்மா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆர்டி சர்மா இஸ் அ வெரி குட் புக். ஓகே, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி சர்மா அண்ட் பிஒய்க்யூ அப்படிங்கிறது டோட்டல் பிஒய்க்யூ அந்த மாதிரி வேணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் சார் இஸ்னா மேக்ஸில் ஒரு சார் இருக்காங்க பிடபிள்யூவில், அவங்களோட புக் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி நைஸ், நிறைய கொஷின்ஸ் இருக்குது அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, அது வந்து நீங்கள் பிடபிள்யூ ஸ்டோரில், ஐ மீன் இட்ஸ் இன் த அமேசான் இட் செல்ஃப். அது பிஒய்க்யூக்கு ஒரு குட் கொஷின். அந்த புக்கோட பேரே எனக்கு தெரியல. ஃபுல் புக்கு ஃபினிஷ் பண்ணணும், வேணாம், ஃபுல் புக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. அதில் வந்து அவங்க சம்டைம்ஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்னு சொல்லியிருப்பாங்க, பிஒய்க்யூ. ஸோ அது மட்டும் நீ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணப்போ. நான் ஆர்டி சர்மா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் ஃபார் த கான்செப்ட். ஓகே, கான்செப்டுக்கு நீங்கள் ஆர்டி சர்மா யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும்னா ஆஸ்வால் இஸ் அ வெரி குட் புக். ஓகே, இன்னொரு புக் கூட இருந்துச்சு, ஆஸ்வால் சர்மா புக், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃபார் பிஒய்க்யூஸ் யூ கேன் யூஸ் தட் சர்ஸ் புக், இட் இஸ் வெரி நைஸ் புக். ஓகே, ஸோ ரித்திக் சாரோட புக், இட் இஸ் அ நைஸ் குட் புக். நல்லதுன்னு படம். How many years PYQs we should solve? At least for 5 years. 5 years ஓடது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 years வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கும். 5 years plus sample question paper, you are good to go. Yes, 5 years minimum I am telling. அது முன்னாடி ஒரு 2020லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே, எஸ் 2020னா 25 ஆச்சு, 5 இயர்ஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ 2019 எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் ஒன்லி. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனால் 2020லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபைடான கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எஸ் சம்யுக்தா, ஓகேவாடா? ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எக்ஸ், ஐயோ நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஒரிஜின்லேருந்து 0,0, ஸோ ஒரிஜின்லேருந்து 5 யூனிட்ஸ் ஒரு பாயிண்ட் நான் வந்து எடுக்கிறேன். எஸ், நோ ப்ராப்ளம். இன்ஃபைனைட்லி மெனி, எஸ், வெரி குட் நிதிஷ், சூப்பர்டா, சூப்பர். எஸ், ஹாய் ரோஹித், ஹாய். ஓகே, எஸ், இங்க பாருங்க,
இப்போ இங்க இந்த ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன் infinitely. Yes, very good Rohit, super. Okay, so இப்போ suppose I'm taking a comma b, இதோட length should be 5 units. Okay, இங்கேயும் நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதுவும் வந்து 5 யூனிட்ஸாக இருக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தால் அதுவும் 5 யூனிட்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐம் ஜாயினிங் தீஸ் லைன்ஸ், I will get a circle. நீங்கள் பாருங்க 5 is the constant length. ஸோ நான் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் it should be 5. ஸோ இப்படி 5 யூனிட்ஸ் நான் எடுத்துகிட்டே போனால் I will get a circle here, right? இங்கே ஒரு சர்க்கிள், இப்போ இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் I will get. ஸோ சர்க்கிள்லே வந்து infinitely many points are there. Infinitely very good Nandu, very good, super, very good, I'm very glad. So infinitely many points வந்து சர்க்கிள்ல இருக்கும் இல்லையா? On the circle நிறைய points, infinitely many. So infinitely many coordinates will be there. Very good, super. Yes. இன்னும் நமக்கு வந்து few questions only. Next we will do another case base. Yes, very good, super. So இது பாருங்க, Tarunya was thrilled to know that the football tournament is fixed with a monthly time. யாரெல்லாம் football விளையாடுவீங்க? From 20th July to 20th August 2023, and for the first time in the FIFA Women's World Cup's history, 2 nations hosts in 10 venues. Her father felt that game can be better understood if position of the player is represented as points on the coordinate plane. Yes, Rohit. Yes, science word. Yes, super da. Super. Okay, so I guess நீங்க வந்து ஒரு ரொனால்டோ ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெஸ்ஸி ஃபேன்ஸ், ரொனால்டோ ஃபேன்ஸ். ஸோ ஐ திங்க் கேரளாவுக்கு வந்து மெஸ்ஸி இஸ் கம்மிங், ஐ கெஸ். இல்லை, ஐ டோன்ட் நோ. எஸ் மேம் அப்படிங்கிறாங்க. ஓகே சூப்பர். போறீங்களா பார்க்கறதுக்கு? ரொனால்டோ ஃபேன் நீங்க. CR7. எஸ் ஓகே சூப்பர். மை பிரதர் இஸ் a Messi fan, I guess. Okay, yeah, he's very CR7. Yes. ஓகே, ஸோ 75க்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து யூ ஆர் தேர். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட லெவலில் வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஹையர் லெவல் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சால்வ் RD Sharma கொஷின்ஸ். ஓகேவா? எஸ், ஸ்வீ அது எனக்கு வராது, என்னை மன்னிச்சுங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாதுடா, நான் வந்து ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை வந்து அடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேம் பிளான் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த பிளேயர்ஸ். ஓகே, எஸ். ஹாய் இந்து, ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. At an instance, the middle fielders and the forward formed a parallelogram. Okay, so find the position of the central middle field D if the position of other players who formed the parallelogram. Okay, so ABC வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ABCD. ஓகே, ஸோ A அப்படிங்கிறது 1,2 and B அப்படிங்கிறது 4,3 and C அப்படிங்கிறது 6,6. ஓகே, D வந்து parallelogram இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ we will find எங்கெல்லாம் A and B இருக்குது. ஸோ here it is A. ஓகே, A எங்கடா B? B. ஸோ A, B, C and D. Okay, so it is making a parallelogram here. So in the D coordinate நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். Simple. Yes. மேடம் சொல்லுங்க மேடம். ஐ மீன் சொல்லுங்க, நான் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஓகே, so you need to find the coordinate D here. Yes, இந்த D coordinate தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். So which is the fourth coordinate of the parallelogram. Okay, super. Easy தானே? Easy, right? So D coordinate is what I have to find. So
So D coordinate கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியும் parallelogram ஓட diagonals ஓட midpoints are same, right? So midpoint of AC கண்டுபிடிக்கலாமா? Midpoint of AC. So what is the midpoint of AC பசங்களா? So 6 plus 1, 6 plus 1 by 2, comma 6 plus 2 by 2. Okay, so which is equal to 7 by 2 and 6 plus 2 is 8. 8 divided by 2 is 4. So this is the midpoint of AC. This is also the midpoint of BD. Correct? BD order midpoint as well. Okay. சரி இப்போ வந்து ஐயோ. Okay, so this is the midpoint, right? So in the midpoint வந்து 7 by 2 and 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So I need to find this coordinate. Let it be x, y. இது எனக்கு தெரியாது, அதனால xy அப்படின்னு நான் எடுக்கிறேன். Okay. So dx, y கண்டுபிடிக்கணும். Okay, so I have the midpoint as 7 by 2 and 4. Okay. So that is 4 plus x divided by 2 is equal to 7 by 2 ன்னு எழுதலாமா? Yes. அதே மாதிரி 3 plus y. 3 plus y by 2 is equal to 4. Okay, so this is x coordinate, this is y. 2 cancel ஆயிடுமா? So x is equal to 7 minus 4. So x is equal to 3 you will get. X is equal to 3. Yes. So அதே மாதிரி 3 plus y is equal to 8 and y is equal to 5. So what are the coordinates பசங்களா? 3, 5. Okay va? 3, 5. Yes. Very good, Natish. Super, very good. Yes. Okay, so first question is clear. Yes. So second question polama. Check if the, இதுதான் நான் வந்து சொன்ன question. Check if the goalkeeper G வங்க sweeper. Okay, goalkeeper இவங்க and wing back K fall on the same straight line. Okay, நான் கேட்க மறந்துட்டேன். So you said you guys play cricket, right? So which position you prefer? I mean, எந்த பொசிஷன்ல நீங்க வந்து சூப்பரா ஆடுவீங்க? Maybe goalkeeper இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? இல்ல மேம், நான் will just சூப்பரா நான் எல்லாத்துலயுமே நான் ஆல் ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி. யாருமே இல்ல. ஓகே, ஸோ இவங்க வந்து fall on the same straight line அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் பசங்களா. ஸோ G minus 3, 5 and H 3, 1 and K வந்து 0, 3. இவங்க சேம் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அப்படின்னா they have to be collinear, right? They have to be collinear. ஓகேவா? collinear points இருந்துச்சுன்னா they will be on the same line. Hi Rohan, hi. Attacker ma'am. செம collinear. Yes Intu, super da. So collinear-ஆ இருக்கணும். இவங்க மூணு பேருமே collinear points-ஆ இருக்கணும், right? Okay, so that is இப்போ வந்து GH plus HK பண்ணா I have to get GK. Okay, இல்லாட்டி இது ரெண்டும் இது பண்ணிட்டு எனக்கு ஏதாச்சும் I need to get the thing. Okay, சரி. So first we will find GH here. So GH is equal to 3 minus 3 plus 3 என்னடா வரும்? 9. Okay, 9 square plus 1 minus that is 4 square you will get. Yes or no? 4 square. So that is equal to 9. Okay, 3 plus 3 is 6. எனக்கு எப்படி 9 வந்துச்சு? Okay, 6 square வருமா? So 6 square is 36. So 36 plus 16. So that is equal to 6 plus 6 is 12. 1, 1, 2, 52. Okay, va? Root 52 units. Okay, right? Root 52. Super Rohan, super. So this is GH. Next one, I will find HK. So HK is equal to, so 3 minus 0 is 3 square plus 1 minus 3, that is minus 2 the whole square, 2 square ne போட்டுக்கிறேன். Okay, so that is equal to 3 square வந்து 9 plus 4, so that will be equal to root 30 units. Okay, so next I have to find GK. Okay, so GK.
So gk is equal to என்ன power gk is equal to minus 3 the whole square minus 3 the whole square plus 5 minus 3 that is 2 whole square. So which is equal to 9 plus 4 that is equal to root 13 units. இது ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சு. இப்போ வந்து ரூட் இந்த எஸ் இந்த 52 வந்து எனக்கு எப்படி தெரியுமா எழுதலாம் 2 into root 13. Okay, 2 into root 13. So if I add hk plus hk plus gk, okay, so I will get gh. Okay, I will get gh. So that is root 13 plus root 13 is equal to 2 root 13 units. So அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம், therefore GHK are in same straight line. So மேம் நம்ம வந்து இப்படி தானே எழுதணும் மேம், ஆனால் வந்து இது நமக்கு இப்படி தானே கிடைச்சிருக்கு, எப்படி வேணாலும் இட் இஸ் ஃபைன். ஓகே, இது நான் வந்து ரீஅரேஞ்ச் கூட பண்ணி எழுதலாம் இல்லையா. ஸோ ஹெச்கே வந்து ஹெச்கே ஹெச், ஓகே, தென் கே, இந்த ஜியை வந்து நான் இங்கே எழுதுறேன், ஜி வந்து என்னதுப்பா -3,5. ஸோ இஃப் ஐ ரோட் த பாயிண்ட்ஸ் லைக் திஸ் இட் கேன் பி ட்ரூ இல்லையா, அது வந்து அந்த மாதிரி ட்ரூ ஆகும். சரி, வாட் எவர் இட் இஸ், ரெண்டு போர்ஷனை ஆட் பண்ண இன்னொரு போர்ஷன் கிடைக்குதான்னு மட்டும் நீங்க வந்து பார்த்தா போதும். ஓகே, எஸ். இப்போ இங்க பாருங்க, ஆர் கொஸ்டின் பாருங்க, ஆர் கொஸ்டின். செக் இஃப் த full back J this and the center back this are equidistant from C01 and if C is the midpoint of I and J. Okay, so நமக்கு வந்து we have J here. So J வந்து பாத்தீங்கன்னா 5, -3. Okay, so 5, -3 and I வந்து பாத்தீங்கன்னா -4, -6. Okay, so C வந்து பாத்தீங்கன்னா 0,1. Okay, C is 0,1. Ma'am, waiting for trigonometry session. Yes. Trigonometry நாளைக்கு வரும். Okay, so you have trigonometry tomorrow, application of trigonometry next day. Okay, yes. Okay, so இது வந்து equidistance இல்லையான்னு we have to check. எப்படி செக் பண்ணுவீங்க? So இதோட ரெண்டு பேரோட distance you will check, right? You will check the distance. So I will just first find JC. So equidistanceல JC இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். So 5 square plus -3 -4 that is 4 square வரும். So that is equal to 25 plus 16. So that is equal to 5, 11, 1, 2, 41 வரும் இல்லையா, 41 units. அதே மாதிரி IC I will check. IC is equal to root of -4 the whole square that is 16 plus 6 square, 6 minus 1 that is 5 square. So that is also I will get 41 units. So நான் வந்து என்ன சொல்லுவேன், yes, C is equidistant from J and I. Very good, both are equidistant. Natish, super. Okay, so இது ஓகே. நெக்ஸ்ட் அவங்க வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, if C is the midpoint of IJ, okay, and you have to check whether C is the midpoint of IJ. So IJ oda midpoint we will find. Okay, so that is 5 minus 4 by 2. So that will be equal to 1 by 2. Okay, and -3 plus 6 by 2. So that is equal to 3 by 2. So C coordinate வந்து 0,1. ஆனா midpoint of IJ that is equal to 1 by 2, 3 by 2. So C is not the midpoint. Okay, C is not the midpoint. அதுவும் வந்து நீங்க காட்டணும். Okay, so இது வரைக்கும் ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? Yes. Okay, இது பாருங்க, this question இது அதே சேம் கொஸ்டின் தான். ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல அந்த கேஸ் பேஸ் ஸ்டடி இருக்குது இல்லையா, அதோட பார்ட். இங்க பாருங்க, இஃப் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்
A 1,4 attacking midfielder. So இதுதான் நம்மளோட யாருப்பா அட்டாக்கர்னு யாரும் சொன்னாங்களே attacker, yes, Natish தான் இந்த attacker. Attacking middle field, B 2, -3 and the striker E A, B வந்து ஒரே லைன்ல இருக்குது. ஓகேவா? so they are on the same line. okay, so இவங்க எல்லாருமே வந்து ஒரே லைன்ல இருக்காங்க. and on the same straight line, B is equal distance from A and B. இவங்க வந்து ஒரே லைன்ல இருக்காங்க. AB is equal to BE அப்படின்னு சொல்றாங்க. என்னடா AB is equal to BE ன்னு சொன்னா B is the midpoint. yes, so அப்படி இருந்துச்சு அப்படின்னா find the position E. E ஓட வேல்யூ கண்டுபிடிக்க E ஓட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, so 1 plus A by 2 is equal to 2. 1 plus A is equal to 4. A is equal to 4 minus 1, that is 3. okay, அதே மாதிரி 4 plus B by 2 is equal to -3. 4 plus B is equal to -6. B is equal to -10. So what will be the coordinates here? 3, -10. okay va? Is that clear? yes. 3 and -10. super Natish, super. okay, so இப்போ வந்து நம்ம done with the case based study. We will do some questions. so இந்த questionக்கு answer சொல்லுங்க பாப்போம். the point on the x-axis nearest to the point -4, -5. okay, so if I am drawing this line, okay, so -4 வந்து இங்க இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க and இங்க வந்து -5 இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க. so the point will be here -4, -5. -4, -5. okay, so nearest distance கேட்டிருக்காங்க. so பசங்களா நம்ம வந்து circles chapterல first theorem நம்ம வந்து prove பண்ணுவோம் இல்லையா? so that is we need to find the like என்ன சொல்லலாம், radius is perpendicular. very good Natish, very good. so radius is perpendicular to the என்ன சொல்லலாம் tangent drawn to the circle. அது நம்ம எப்படி prove பண்ணுவோம்? so we will just prove that okay, perpendicular distance are the shortest distance அப்படின்ட்டு இல்லையா? perpendicular distance are the shortest distance. Ma'am, E is 3 and -10. okay Jayashree, yes, very good. okay va? so இந்த பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா shortest distance இல்லாட்டி nearest distance is always the perpendicular distance. தெரியலனா எழுதி வெச்சுக்கோங்க. shortest distance இல்லாட்டி perpendicular distance, shortest distance or the nearest distance is always the perpendicular distance from that point. perpendicular distance தான் எப்பவுமே shortest distance. okay, so இதோட perpendicular distance பாத்தீங்கன்னா மேம் இங்கிருந்து ஒரு perpendicular distance போகுது, இங்கிருந்து ஒரு perpendicular distance போகுது அப்படின்றாங்க. so the point on x-axis அப்படின்னா அவங்க தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. so it should be on here, right? so இதோட perpendicular distance அப்படிங்கிறது it is 4 and the point here is -4. so -4, 0. option B. okay, keep in mind is that nearest distance illati shortest distance is always the perpendicular distance drawn from that point. okay, clear? yes. okay va? so next question polama. next question. yes, a point on x-axis divides the line segment joining the points A and this in the ratio 1:2. the point is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ratios கொடுத்துருக்காங்க. yes. okay குட்டி டிராகன், ஓகேடா, ஓகே, சரி எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். yes, okay. say a point on x-axis which divides. so we need to find the coordinates. so which is x-axis நால x, 0. we need to find only x coordinate மட்டும் கண்டுபிடிச்சா போதும். okay, சரி இப்போ நம்ம வந்து we will draw the line. okay, so A அப்படிங்கிறது 2, -3. B அப்படிங்கிறது 5, 6. okay, so some point P வந்து கட் பண்றாங்க. இந்த ratio 1:2. okay,
So நமக்கு வந்து we need to find this point a comma b. So இதுல வந்து px, 0 இல்லையா? px, 0 தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். x coordinate மட்டும் கண்டுபிடிச்சா போதும். yes. ஓகேடா, ஓகே. yes. சூப்பர். நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. 3, 0, yes. அதான் correct answer. Yes, ma'am, the answer is option C, ma'am. yes டா கண்ணா. சூப்பர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. Okay, so x coordinate மட்டும். So m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. Okay, what is m1 here? So 1 into x2. So x1 y1 x2 y2. So 1 into 5 plus m2 அப்படிங்கிறது 2 into y x1, that is 2, divided by 1 plus 2 is 3. Okay, so you will get 9 by 3, so which is equal to 3. Okay, so x oda value வந்து 3 கிடைக்கும். So it is in the x axis, x, 0 format ல இருக்கும். So 3, 0. Option C is the correct answer. Yes. Next question. Okay, last question. இன்னொரு questionக்கு I will give you this as homework. Okay, இது நீங்க வந்து homework-ஆ நீங்க வந்து பண்ணணும். Homework. Show that the points, these are the vertices of an isosceles triangle. Isosceles triangle அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். Okay, two sides are equal. Simple as that. இந்த question பாருங்க. Find the points on points அப்படின்னு வரும்போதே more than one answer will be there. On the x-axis, which is at a distance of 41 units from the point this. Okay. Find the points on x-axis. Okay. So x-axis la irukra points தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். x, 0, which is at a distance root 41. Ma'am, what is the next class? Trigonometry தான். Okay, next is trigonometry. Okay, so x-axis la irukra point which is at a distance. Okay, so நான் வந்து x, 0 க்கும் and 8, -5 க்கும் இந்த ரெண்டு points தம்ல between these points the distance is root 41 units. நாளைக்கு இருக்கும். நாளைக்கு you will be having class. Okay, ma'am, when அப்படின்னு when சொன்னீங்களா? நான் what ன்னு read பண்ணேன். Okay, sorry, எனக்கு கண்ணு தெரியல. Okay, tomorrow you will have trigonometry. Okay, yes. So இந்த மாதிரி 41 units distance வர மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து காட்டணும். Okay, ma'am, what is your 10th mark? My 10th mark was 93%. எங்களுக்கு வந்து A+. So I studied in Kerala. So அங்கே வந்து I studied in state syllabus. So அங்கே வந்து A+, A, B plus B. So I got 5A+, 4A, 1B+. Yes. Yes. Okay. சரியா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். எதுவும் கிடையாது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ ரூட் ஆஃப் x minus 8 the whole square plus 0 minus 5 the whole square is equal to root 41. So squaring on both sides, ஏன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் தேவையில்லை. So I don't want the square root. So x minus 8 the whole square plus 5 square is 25. That is equal to 41. Okay. So x square plus 63 minus 8 into 8 is 63. 8 into 8 is 72. Yeah. 8 into 8. Yeah. Minus 16x plus 25 is equal to 41. Okay, so x square minus 16x plus, so இங்க வந்து 8 வருமா, plus 5 plus 2 is 7, 97 is equal to 41. So x square minus 16x plus 97 minus 41 is equal to 0. Are you getting 64? 8 into 8 is 64.
8 into 8 is 64. 8 into 8 is 64, okay, yeah. Oh, 8, 9 into 8 is 72. Yes, da. Thanks, da. So, 64, 64 minus 16x plus 25 is equal to 41. So, x square minus 16x, 5 plus 9 plus 6, 89 is equal to 41. So, x square minus 16x plus 89 minus 41, that is equal to 0. X square minus 16x plus 9 minus 1 is 8, 48, that is equal to 0. Okay, இப்போ நிறைய பேருக்கு வந்து மேம் splitting the middle term அது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க ஜஸ்ட் இது மட்டும் லிசன் பண்ணுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மிடில் டேர்ம் தெரியும். சரிங்க டிராகன், நோ ப்ராப்ளம். நீங்க நல்லா படிங்க, அது மட்டும் போதும். இருக்காங்க. அஷிமா மேம் இஸ் ஹியர் ஒன்லி. எஸ், ஓகே. இப்போ வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மிடில் டேர்ம் வரல, அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட், ஓகே, டேக் தட் கான்ஸ்டன்ட் 48. 48 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ டேக் 2, 24, again 2, 12, again 2, 6, again 3, 2, again 2, 1. ஓகே, எஸ். எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணா, ஐ மீன் சம் பண்ணா -16 I want, right? சம் பண்ணா I need -16x and product எடுத்தா I need to get 48 into 1, that is equal to 48. So 48 வர மாதிரி. எஸ்பா இதுதான்ப்பா லாஸ்ட் கொஸ்டின், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ 48 எனக்கு வரணும், ப்ரொடக்ட் பண்ணால் சம் பண்ணால் எனக்கு -16 வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். நீ வந்து என்ன பண்ண, குரூப் பண்ணுற. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு குரூப். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 2-ஐ வந்து நீ குரூப் பண்ணுற. ஸோ 2 into 2 is 4. மிச்சம் இருக்கதாரு 3 into 2 என்னது 6. 3 into 2 is 6. 6 into 2 is 12. ஸோ 12 plus 4 அப்படிங்கிறது 16 எனக்கு கிடைக்குது. இல்லப்பா, இது வந்து 10th CBSE தான், இது 10th. Okay, this is for 10th, completely for boards, not for JEE. Okay, yes. So இப்போ வந்து நான் வந்து இதை 2 குரூப் பண்றேன்ப்பா. So 2 into 2 என்னது 4. Okay, and I'm grouping these 3. So 2 into 3, that is 6. 6 into 2 is 12, right? So what is 12 plus 4? I will get 16. What is 12 into 4? 48. So I'm getting the same product. So இங்க பாருங்க, x square minus, so இங்க எனக்கு -16x வரணும் இல்லையா? So minus 12x minus 4x plus 48, that is equal to 0. So எனக்கு வந்து minus into minus என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். கிளாஸ் முடியாமலே இருந்தாலே நல்லா இருக்கும். நான் முடிஞ்சிருவேன்டா, கிளாஸ் முடியல அப்படின்னா நான் அவ்வளோதான், செத்துரு போயிடுவேன். எஸ், சொல்லுங்க. எஸ், ஐ வில் டெல் அஷ்மா மேம். ஓகே, எஸ். அப்புறம் என்னையெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறேன், உங்களை மூஞ்சியை பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு அப்படிங்கிறீங்களா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளோ நாள் தான் இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியுது? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாருங்கடா, அப்புறம் வந்து இவங்களை குரூப் பண்ணுங்க, இவங்களையும் குரூப் பண்ணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 12. இதுல இருந்து ஐ கேன் டேக் -4 அவுட் சைட், ரைட்? ஸோ ஐ வில் பி ஹேவிங் எக்ஸ் minus 12 as well. Okay, so that is equal to 0. So இங்கிருந்து x minus 12 வெளியில எடுத்தோம் அப்படின்னா next வந்து x minus 4 will be there, equating it to 0. So x is equal to 12 and x is equal to 4 you will get. Okay வா? So என்னோட coordinates which is equidistance அப்படிங்கிறது, one is 12,0 and another one is 4,0. Did you get the answers? Yes. 12,0. Yes, Jayashree.
சும்மா சொன்னேன் yes. Okay, so I will tell Ashima ma'am to come and see the students. நான் சொல்றேன் okay. So that's it for today. So இது போதும் எனக்கு. இல்ல சும்மா தான் சொன்னேன் okay. I know my students, right? Oh really? Yes. Okay, super da Jayashree. எல்லாமே வந்து உங்களோட effort தான். You already said the answer. Yes. Okay, yes. Natish, yes. 14 பாத்துறேன் ஓகேவா. எனக்கு வந்து ஆக்சுவலி கண்ணு தெரியல, டாக்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஐ எம் பிளைண்ட். ஓகே எஸ் கபிலன் எங்க போயிடுங்க. ஸோ if you got 12,0 and 4,0, super. Yes Jayashree, very congratulations for getting 97 out of 100. Very proud. I am very proud. Okay, so that's it for today. So coordinate geometry இவ்ளோ போதும். சார் இந்த ஹோம்வொர்க் வந்து மறக்காம try to do it. Okay, so that's it for today. So நாளைக்கு பார்க்கலாம் I guess next classல. yes I will tell old students வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். yes okay ma'am, next session நாளைக்கு இருக்கும். ஓகேவா. So that's it for today. So யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. And do follow us on our socials as well. இந்த செஷனோட நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. எஸ் ஓகே பாய் பசங்களா, பாய். such a very good session and such a very sweet பசங்க. எஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகேடா சரி ஓகே, நல்லா படிங்க. டேக் சம் ரெஸ்ட் ஓகே. இஃப் யூ ஆர் எஸ் கபிலன். ஸோ இஃப் யூ வாட்ச்ட் ஃப்ரம் 6 to 7:36 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ பிரேக். ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமேல் யூ கேன் ஸ்டடி. ஓகே, ஸோ பாய் எஸ் குட் நைட் பசங்களா. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ திஸ் இஸ் யுவர் Sreeshma ma'am leaving and I will see you on the next session. Bye and take care.